ஆடைகளுடன் let the celebrations begin. 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக கண்காணிப்பதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனையோடு தெரிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் கொள்ளையடிக்கும் திட்டமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் அதனை கண்காணிக்கும் மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அலுவலர்கள் வரை முறையாக கண்காணிப்பது இல்லை என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து பணிகளை செய்வதும் கிடையாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, 100 நாள் வேலை திட்ட முறைகேடு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனையோடு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது, காட்டமாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார்கள்? பூங்குழலி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோபிநாத் என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில்தான் நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதனை கண்காணிக்கும் மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அலுவலர்கள் வரை இந்த திட்டத்தை முறையாக கண்காணிப்பதில்லை என காட்டமாக தெரிவித்திருப்பதோடு, மகாத்மா காந்தி 100 நாள் திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்தி வருகின்றனர் என ஒரு கடுமையான கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து, இந்த மனு குறித்து மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநரகம், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த மனுவை பார்த்தால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, குறிகாரன் வலசை, கீழ்பாகம் கிராமம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் இந்த பல்வேறு பணிகளில் முறைகேடுகளும் ஊழல்களும் செய்யப்படுவதாகவும், குறிப்பாக பணித்தள பொறுப்பாளர் அமுதா என்பவர் 5 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்திருப்பதாக இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். மேலும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய்கள் இணைக்கும் பணிகளிலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும், இதற்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்கிற மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுதான் நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கண்காணிக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் அதனை முறையாக செய்வது கிடையாது, எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் அவற்றை கண்காணிப்பதும் கிடையாது. இது அதிகாரிகளினுடைய மோசமான நடவடிக்கையை காட்டுகிறது. மேலும் இது போன்ற திட்டங்களை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொள்ளையடிப்பதையும் ஊழல் செய்வதையுமே நோக்கமாக கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த மனு குறித்து மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு இயக்குநரகம், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.